ஏய் பிச்கா ஆபூ அடுத்து வரப்போற பாடல் உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பாடல். ஓ, பாட்டு வேண்டாமா? அப்ப மியூசிக். இது உங்களுக்கு பிடிச்ச மியூசிக், என்ஜாய் பண்ணுங்க. ஹனி, மியூசிக் சவுண்ட கொஞ்சம் குறைக்கறியா? நான் இப்ப நியூஸ் பேப்பர் படிக்கணும். மேடம் சொன்னாங்கல்ல, காது கேட்கலையா உனக்கு? நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க? வீடு எல்லாத்தையும் நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. சீக்கிரமா இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுங்க. ஓஹோ, சிட்டில திருடங்க வந்திருக்காங்களா? அடடா, இப்ப நம்ம நகர்ல வாட்ச்மேனும் லீவ்ல இருக்காரே. இப்ப என்ன பண்றது? மேடம் நீங்க கவலையப்படாதீங்க. வாட்ச்மேன் திரும்ப வர வரைக்கும் நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்தை பாதுகாக்கிறோம். நீங்க கவலைய விடுங்க. அப்பனா சரி, இனிமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களோடது. வீட்டை பத்திரமா பாத்துக்கணும், சரியா? என்ன பண்ணிட்டு இருக்க ஹனி? ஏன் வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்க? ஏன் மறந்துட்டியா? மேடம் என்ன சொன்னாங்க? வீட்டை பத்திரமா பாத்துக்கணும்னு சொன்னாங்க. அதான் வீட்டை பத்திரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். அந்த குழந்தைய ஏன்பா அடிக்கிறீங்க? ஒரு டாங்கி பா, டாங்கி. நேரத்தை வீணாக்காதீங்க. நேரத்தை லேட் ஆச்சுன்னா அப்புறம் எனக்கு தூக்கம் வந்துரும். ஜாக்கிரதை. ஆமா, எனக்கு ஒரு டவுட். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ ஏன் அங்க போய் தூங்குன? இவன் வீட்டை பார்க்கல, என்ன பாத்திருக்கான்? ஏன் சார்பா ஓகே ஒரு அடி அடி. ஹனி அங்க பாத்தியா? எனக்கு என்னமோ அவங்க தான் திருடங்களோன்னு தோணுதே. அவங்க நிச்சயமா திருட தான் வந்திருக்கணும். இப்ப நீ தான் டாங்கி. அவங்க திருடங்களா இருந்தா திருடி இருக்கணும் இல்லையா? ஆனா அவங்க சும்மா நின்னுட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் வாயை மூடிட்டு அப்படியே நில்லு. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். இன்னைக்கு இந்த திருடனை நம்ம புடிச்சாகணும், சரியா? அடி ஹனி, அடி அடி. டாங்கி என்ன இல்ல, இவன அடி. நல்லா இருக்கு அங்கிள். இன்னும் கொஞ்சம் வேகமா சுத்துங்க. திருடனை புடிச்சிட்டேன், திருடனை புடிச்சிட்டேன். போலீஸ்காரங்களை அடிக்கிறீங்களா? போலீஸ்காரங்களையே. இதுக்கு தண்டனை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருங்கிறத எங்க எல்லாருக்கும் காட்டிட்டீங்க. போலீஸ்காரங்களையே போட்டு அடிச்சிட்டீங்க. கை தட்டுங்க, கை தட்டுங்க. நான் கைய தட்ட போறது இல்லப்பா. உங்களை தான் ஜெயில வச்சு 4 தட்டு தட்ட போறேன். ஜெயில போட போறேன். சார், இவங்க எல்லாரும் உங்களுக்கு உதவி செய்ய தான் வந்திருக்காங்க. ஏதோ தெரியாம பாட்டு இருக்கும். என்ன சொன்னாலும் சரி, இவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா லாக்அப்ல போட்டு முட்டிக்கு முட்டி தட்டுவேன். கொண்ட டாக பார்த்து எப்பவும் ஓடக்கூடாது. போலீஸ நீங்க இனிமேல் அடிக்க கூடாது. கை தட்டுங்க. இத பாருங்க, இன்னைக்கு நைட் நீங்க போலீஸா அடிக்க கூடாது, புரியுதா? ஆளுக்கு 1 மணி நேரம் தூங்கிக்கலாம். ஜோர்தார ஏன் டிஸ்டர்ப் பண்ற? அவனை சீண்டி பாக்கிறதுல உனக்கு அப்படி ஒரு சந்தோஷமா? ஆமா, சந்தோஷம் தாயா. டவுட்டா? எனக்கு தூக்கம் வருதுப்பா. நான் போய் தூங்கட்டுமா? தூங்கிக்கோ. நானும் பண்ணி டியூட்டிய பாத்துக்கிறோம். பண்ணி வெளியே வந்து பாருயா, திருடங்க வந்திருக்காங்க. அவங்க போலீஸ்காரங்க தான்ப்பா. நேத்து நம்ம பார்த்தோமே, மறுபடியும் டியூட்டி பார்க்க தான் வந்திருக்காங்க. ஓஹோ.
வெரி குட். அப்படித்தான் டியூட்டி பார்க்கணும். நம்ம சாமான் எதுவும் திருட்டு போகவே விடக்கூடாது. இத பத்திரமா வைங்க. என்னோட லேப்டாப், என் பர்ஸ், ஹனி. என்ன மேடம், நான் தான் சொன்னேன்ல, ஃப்ரூட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அது தோலை டஸ்ட்பின்ல போடணும். ஆனா நீங்க என்னடானா இங்கேயே போட்டீங்க பாருங்க. அதனால நாங்க எல்லாரும் வழுக்கி விழுந்துட்டோம். நான் இல்ல, இதெல்லாம் உங்களாலதான். வீட்ல இவ்ளோ பேர் இருந்தும் திருட்டு நடந்திருக்குன்னா நான் என்ன சொல்றது? என்ன சொல்றீங்க? திருட்டு நடந்துருச்சா? அதுவும் நம்ம வீட்லயா? ஆமா, பாருங்க வீடெல்லாம் எப்படி இருக்குன்னு. என்னோட லேப்டாப், பர்ஸ் கூட காணோம். யாரும் திருடல, திருட்டும் நடக்கல. எல்லா சாமானும் போலீஸ் கிட்ட பத்திரமா இருக்கு. போலீஸ் அவங்க கிட்டயா? ஆமா, ராத்திரி தான் வந்தாங்க. நம்ம சாமான்லாம் பத்திரமா கொண்டு போயிட்டாங்க. டாங்கி, அவங்க போலீஸ்காரங்க கேளையா திருட்டு பசங்க. இவனை வச்சுட்டு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாதுப்பா. இவன் சரியான டாங்கி. சீக்கிரமா போய் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. தப்பு பண்ணது நாங்க தான். இந்த தப்ப நாங்களே சரி பண்றோம். தேவையே இல்ல. எனக்கு உங்க மேல நம்பிக்கையும் இல்ல. ப்ளீஸ் மேடம், நீங்க ஒரே தடவை பன்னி மேல நம்பிக்கை வையுங்க. அப்படின்னா ஓகே. ஆனா நாளைக்குள்ள என் பொருள் எல்லாம் திரும்ப கிடைக்கணும். நீங்க அத பத்தி கவலையப்படாதீங்க மேடம். நான் இவங்க கூட இருக்கேன். நாளைக்கு எல்லா பொருளும் திரும்ப கிடைச்சிடும். சூப்பர். அடேங்க அப்பாடியோ எப்பா, சூப்பரான பிளான்ப்பா. ஓ, எவ்வளவு சூடா இருக்கு. ஃபேனை போடுறேன். வெளிய இருந்து வந்த கிட்டிக்கு வேர்த்தடிச்சு. நீ ஃபேன் போட்டதால பேப்பர் மூஞ்சி மேல ஒட்டிக்கிச்சு. கை தட்டுங்க. அங்கிள், இன்னைக்கு காலையில நியூஸ் பேப்பர் படிச்சீங்களா? அட என்ன யானே, மூஞ்சி மேல தான் பேப்பர் ஒட்டிக்கிச்சு. படிங்க. அந்த நியூஸை கேட்கத்தானே நாங்க வந்திருக்கோம். சந்தோஷமா இருக்கு நண்பர்களே. ஏ போடு 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 போடு. ஓ ஓ ஓ ஓ. பிபி சுகர் எல்லாம் இப்ப என் உடம்புல ஏகுறோம். ஏன்னா என் வீட்டுல இருக்குதான் பெரிய வைரம். கை தட்டுங்க. சார், நம்ம வீட்ல டைமண்ட் இருக்கா? ஆனா இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லவே இல்ல. அதுதானே. இந்த மேட்டர் எனக்கு இப்பதான் தெரியும். அதானே, எங்க வீட்ல வைரம்னு ஒண்ணு இல்லவே இல்லையே. இது யாருப்பா நியூஸ் பேப்பர்ல போட்டது? யாருப்பா போட்டது? அத நான் சொல்றேன் சார். அந்த நியூஸ கொடுத்ததே நாங்க தான். சார், மேட்ருக்கு என்னன்னா, நேத்து எங்க வீட்ல திருட்டு போயிடுச்சுங்க சார். திருடனை பிடிக்கணுங்கிறதுக்காகவே நாங்க இந்த வலைய விரிச்சு வச்சிருக்கோம். வலையா? ஆனா எந்த ஒரு வலையும் என் கண்ணுக்கு தெரியலையே. வைரத்தை தேடி திருட இங்க வருவான். அது இல்லன்னு தெரிஞ்சதும் என் வீட்டை பொருளை திருடுவான். கைதட்டு. திருடனை என் வீட்டுக்கு நீங்க இன்வைட் பண்ணி திருட சொல்றீங்களா? என்ன பண்றீங்க? நீங்க எங்க மேல நம்பிக்கை வைங்க. அந்த திருடன் நியூஸ படிச்சிட்டு கண்டிப்பா வருவான். நிச்சயமா மாட்டுவான். அப்ப ஓகே. என் வீட்டுக்குள்ள இருந்து ஒரு குண்டூசி கூட காணாம போக கூடாது. அப்ப மத்த பொருட்கள் காணாம போனா உங்களுக்கு பிரச்சனை இல்லையா? நீங்க கவலையே படாதீங்க, நாங்க இருக்கோம். எதையும் திருட்டு போக விடவே மாட்டோம். ஆனா திருடனை மட்டும் நாங்க கண்டிப்பா பிடிச்சிருவோம். சரியான முட்டாளுங்க. செல்ஃப்ல கொண்டு போய் வைரத்தை வச்சிருக்கானுங்க. அப்ப நமக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லு. வா, முதல்ல போய் வயிறு நிறைய சாப்பிடலாம். முடியாது. முதல்ல வந்த வேலையை முடிப்போம், அதுக்கப்புறம் நிறைய சாப்பிடுவோம். எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க, நான் முதல்ல யார அடிச்சு துவைக்கணும்? நான் துவைக்கல, ஆனா கைய மட்டும் தொடச்சுப்பேன். ஓகேவா? ஓகே, அப்ப போய் ஆரம்பிப்பா. சுத்தமாயிடுச்சு. தேங்க்யூ. முதல்ல இவன் மூஞ்சில நான் கை வைக்கிறேன்.
ரோலிங்லே வர வேண்டாம். நேத்து நீ திருட வந்து தெளிவா தப்பிச்சிட்ட, ஆனா இன்னைக்கு இங்க வந்து நல்லாவே மாட்டிக்கிட்ட. உண்மையை சொல்லுங்க, நீங்க 2 பேரும் மேடமோட பர்ஸ் லேப்டாப்லாம் எங்க வச்சிருக்கீங்க? சொல்லல, கண்ணா சார் ரொம்ப அடிப்பாரு. ஆஹா, இவங்க அதே திருடங்க தான்ப்பா. இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா? இவங்க ஏற்கனவே திருடி இருக்காங்க. நீங்க அப்பவே இவங்களை ஒழுங்கா பிடிச்சிருந்தா இப்ப மறுபடியும் திருடி இருக்க மாட்டாங்கல்ல. என்ன போலீஸ் நீங்க? சம்பந்தம் இல்லாம எதுக்கு நீ மூக்கட்டு அடிக்கிற? இனிமே நான் வாட்டு பேச மாட்டேன். தேங்க்யூ பண்ணி, தேங்க்யூ. நாளைக்குள்ள விசாரிச்சு உங்க பொருள் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துறேன். கான்ஸ்டபிள், அரெஸ்ட் பண்ணுங்க இவங்கள. நம்ம பண்ணி உண்மையிலே இன்னைக்கு போட்டோ கிளப்பிட்டான். கை தட்டுங்க, கையை தட்டுங்கப்பா.